நான் உதவி செய்யட்டுமா? எனக்கு யாரோட உதவியும் தேவையில்ல. நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் மீன் பிடிக்க போறேன். இந்த சமயத்துல கடல்ல மீன் இருக்காது. என்னால நம்ப முடியல. என் கூட வா. நாம என்ன செய்ய போறோம்? உலகத்தை மாற்றப் போகிறோம். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மகனே. பாவங்களை மன்னிப்பதற்கு இவர் யார்? உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றா எழுந்து நட என்று சொல்லுவதா? இயேசு மரித்த ஒருவரை உயிர் பிழைப்பித்ததாக சொல்கிறார்கள். நீ இப்படி செய்வது சட்டவிரோதம். துதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கடவுளிடம் ஜெபியுங்கள். அவரை பார்க்க 5000 பேர் வந்தார்களா? தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். நிறைவு பெறுவீர்கள். கட்டுப்படுத்த முடியவில்லை என பிலாத்தோவுக்கு தெரிந்தால் என்ன செய்வார்? அவன் நமக்கு உதவி செய்ய விரும்புகிறான். அக்கிரமம் எதுவானாலும் அழித்து விடுவேன். ரோமரிடமிருந்து எங்களை காப்பாற்றும் கர்த்தரே. அவருக்கு விசித்திரமான வல்லமை இருக்கிறது. ஆனால் ஜனங்களின் ஆதரவு இவருக்கு இருந்தால் என்ன செய்வது? பேதுரு, வா. உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். நாசரேயனாய இயேசு, என்னை விசுவாசிக்கிறவன் நீ உயிர் பிழைப்பாய். ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும். அவர் ஆலயத்திற்குள் செல்கிறார். இப்படி நடக்கும் என்று அவனுக்கு தெரியும் போல் இருக்கிறது. தேவனுடைய மகனாக இருந்தால் ஆமா, இவன் தேவதூஷணம் செய்தவன். இயேசு விரைவில். இயேசுவே எந்த நேசரே, உம்மை நம்பி வந்தேனே இப்போதே. இயேசுவே எந்த நேசரே, உம்மை நம்பி வந்தேனே இப்போதே. இப்பொழுதும் இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழாவில் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் வழங்கிய வல்லமை நிறைந்த இறை வார்த்தைகள் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக. ஆண்டவருடைய ஒரு குணத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நாம் தேடி வந்திருக்கும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? எப்படிப்பட்ட ஆண்டவனை, எப்படிப்பட்ட இறைவனை, எப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ளவரை நாம் தேடி வந்திருக்கிறோம். முதலாவதாக சங்கீதம் 34:8 வாசித்து பாருங்கள். அதிலே வேதம் கூறுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். Taste and see that the Lord is good. அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படிப்பட்டவர் அவர்? நல்லவர், நன்மையே செய்கிறவர். அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரை தேடி அவரை வழிபடும் மனிதன் பாக்கியவான். வழிபடும் மனுஷி பாக்கியவதி. இன்று இரவு பிரியமானவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்களாக மாறப்போகிறீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவதிகளாக மாறப்போகிறீர்கள். ஏனென்றால் இந்த நல்ல ஆண்டவரை நீங்கள் தேடி வந்திருக்கிறீர்கள். அவருடைய நன்மையை ருசிக்க போகிறீர்கள். சங்கீதம் 119:68 வாசித்து பாருங்கள். அதில் வேதம் கூறுகிறது, தேவன் நல்லவரும் நன்மையே செய்கிறவருமாய் இருக்கிறார். God is good and he does only good.
and he does only good. வேதத்தை வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 1:31 வாசித்து பாருங்கள். அதிலே சர்வ வல்லமுள்ள தேவன் உலகத்தையும் அண்ட சராசரத்தையும் படைத்து அதன் பிறகு அவருடைய சிருஷ்டிப்பு எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை கண்ணோக்கி பார்த்தாராம். அவருடைய கண்ணுக்கு அது எப்படி இருந்ததாம்? அவருடைய சிருஷ்டிப்பு எல்லாம் மிகவும் நன்றாக இருந்தது. அவர் சிருஷ்டிப்பு எல்லாம் மிகவும் நன்றாக இருந்தது. அவர் நமக்காக சகலத்தையும் நன்றாக சிருஷ்டித்து வைத்த இறைவன். சரி, போகட்டும். மத்தேயு 7:11 வாசித்து பாருங்கள். அதிலே வேதம் கூறுகிறது, அவரிடம் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் நன்மையே வழங்குகிறார். He gives only good gifts to everyone who seeks after him. ரோமர் 8:28 வாசித்து பாருங்கள். அவர் மீது அன்பு கொண்டு அவரால் அழைக்கப்பட்டு அவரை பின்பற்றி வரும் மக்களுக்கு அவர் எப்படி காரியத்தை செய்கிறார்? சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறும்படி செய்கிறார். அவர்கள் வாழ்வில் அனைத்தும் நன்மைதான். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக அவர் கிரியைகளை நடப்பிக்க செய்கிறார். அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய இருதயம், ஆண்டவருடைய உள்ளம். இந்த சர்வ வல்லமுள்ள இறைவன் உலகத்தையும் அண்ட சராசரத்தையும் நன்றாக படைத்து நன்மையை வைத்து படைத்த இறைவன் மனித அவதாரம் எடுத்து இயேசு என்ற பெயரிலே இவ்வுலகிலே தோன்றினார். 1 தீமோத்தேயு 3:16 அப்படி கூறுகிறது. காணக்கூடாத இறைவன் மனித ரூபம் எடுத்து இயேசு என்ற பெயரிலே மனிதர்கள் மத்தியிலே உலாவினார். எதற்காக? எல்லாம் வல்ல இறைவனுடைய குண நலன்களை மக்கள் அறிய வேண்டும் என்பதற்காக. அவருடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அப்போஸ்தலர் 10:38 கூறுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். 3.5 வருடங்கள் அவருடைய வாழ்க்கை உலகத்திலே இருந்தது. அந்த 3.5 வருடங்களும் நன்மை நிறைந்ததாக இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, இறைவனுடைய குணம் நன்மையினால் நிரப்பப்பட்ட ஒரு குணம். He is full of goodness. சில வருடங்களுக்கு முன்பு உயர் போலீஸ் அதிகாரி ஒருவராக இருந்த எங்கள் நண்பர் வேலையிலிருந்து ஓய்வு பெற்றார். ஓய்வு பெற்ற பிறகு அவர் வேறொரு நகரத்திற்கு தான் சொந்த வேலைக்காக சென்றார். ரோட்டிலே போய்கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென்று ஒரு வாலிபன் கத்தியை தூக்கி கொண்டு வேறொருவனை குத்துவதற்காக ஓடுவதை கண்டார். எல்லாருக்கும் ஒரே பயம். நம்மளை குத்தாம இருந்தா சரிதான் என்று சொல்லி எல்லாரும் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அங்கேயும் இங்கேயும் ஓடினார். ஆனால் இந்த ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி அந்த வாலிபனை பின்தொடர்ந்தார். பயங்கரமானவன், பயங்கரமான கத்தி. எனினும் அவர் அதை பொருட்படுத்தவில்லை. பின்தொடர்ந்தார், அவனை பிடித்தார், அவனை மேற்கொண்டார். கடைசியில் போலீசார் வந்து அவனை பிடித்தார்கள். அவள் சொன்னார்கள், ஐயா, உங்களை பார்த்தா வயசானவரா தெரியுது, உங்களுக்கு ஏன் இந்த வம்பு? நீங்க ஏன் அவன் கத்திய போய் பிடிச்சிங்க? உங்க உயிருக்கே ஆபத்தா இருந்திருக்குமே என்று சொன்னார். அவர் சொன்னார், நான் ஒரு ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி. நான் ஓய்வு பெற்றாலும் அந்த போலீஸ்காரனுடைய ரத்தம் என்னை விட்டு அகலவில்லை. அந்த கொடூரத்தை கண்ட பொழுது என்னால் தாங்க முடியவில்லை. ரத்தம் கொதித்தது, என்னுடைய போலீஸ்காரர் ரத்தம் கொதித்தது. நான் ஓடி சென்றேன், அவனை கைப்பற்றினேன், அவனை பிடித்தேன், அந்த மனிதனை காப்பாற்றினேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, ஓய்வு பெற்றாலும் அவருக்குள் இருந்தது போலீஸ்காரனுடைய ஒரு ரத்தம், மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு ரத்தம். அதே போலதான் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவருடைய உள்ளமும் நன்மை நிறைந்ததாகவே இருக்கிறது. யார் யாருக்கு வேதத்திலே நன்மை செய்தார், எப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் இருந்தார்கள் என்பதை சற்று தியானிப்போம். முதலாவதாக, சிலுவையிலே இயேசு ஆணி அடிக்கப்பட்டு தொங்க விடப்பட்ட பொழுது அவர் அருகிலே பாருங்கள், 2 கள்ளர்கள் சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட்டார்கள். லூக்கா 23ஆம் அதிகாரம்
41 வசனம் 42 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒரு கள்வன் வேதனையின் மிகுதியில் அவரை நோக்கி கதறுகிறான், ஆண்டவரே, நான் நியாயமாய் தண்டிக்கப்படுகிறேன். நான் செய்த குற்றத்தின் நிமித்தம் நான் நீதியாய் தண்டிக்கப்பட்டு இருக்கிறேன். ஆனால் நீரோ செய்யாத குற்றத்திற்காக உத்தமராக இருந்தும் சிலுவையிலே ஆணிகளினால் கடாவப்பட்டு இருக்கிறீர், சிலுவையிலே தொங்குகிறீர். எனினும் தயவு செய்து என்னை நினைத்தருளும். நீர் ஒரு நாளிலே எல்லாம் வல்ல இறைவனாக எல்லாம் வல்ல ராஜாவாக தோன்றுவீர். அப்பொழுது என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும். அவனுடைய உள்ளம் எப்படி இருந்தது? ஒரு பக்கம் இந்த உலகத்தில் அவனை கள்வன் 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 என்று சொல்லி அவனை தள்ளி வைத்து விட்டார்கள். எல்லாரும் அவனை பார்த்து கேலி செய்தார்கள். இவன் ஒரு கள்ளன். வேறொரு வேதனை, ஐயோ, தவறான காரியங்களை செய்து விட்டோம், திருடி விட்டோம், ஒருவேளை கொலை செய்து விட்டோம், இன்னும் சில வினாடிகளில் மரிக்கப் போகிறேன், நான் இறைவனை சந்திக்க வேண்டும். ஆனால் நான் செய்த தீய காரியங்களின் நிமித்தம் இறைவனிடமிருந்தும் நான் பிரிக்கப்பட்டிருக்கிறேன். I have been separated in my spirit from God. ஆவியிலே இறைவனிடமிருந்தும் அவருடைய அன்பை நான் பெறாமல், அவர் மீது அன்பு கொள்ளாமல் தவறான காரியங்கள் செய்தது நிமித்தம் என் ஆத்துமா என்னை பாதிக்கிறது. நான் அவரிடமிருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறேன். ஆத்துமாவிலும் பிரிக்கப்பட்டிருக்கிறான், சமுதாயத்திலும் பிரிக்கப்பட்டிருக்கிறான். கைவிடப்பட்ட நிலை, அந்த நிலையில்தான் அவன் ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவரே, தயவு செய்து நீர் என்னை நினைத்தருளும், நீர் என்னை நினைத்தருளும். உம்முடைய ராஜ்யத்தில் நீர் ராஜாதி ராஜாவாக சர்வ வல்லமுள்ள இறைவனாக வரும் பொழுது என்னை நினைத்தருளும் சுவாமி, தயவு செய்து என்னை நினைத்தருளும் என்று கண்ணீரோடு கதறுகிறான். வேதம் கூறுகிறது, பிரியமானவர்களே, சங்கீதம் 86:5 ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பக்தன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் நல்லவரும் நீர் மன்னிக்கிறவருமாக இருக்கிறீர். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவராக இருக்கிறீர். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த நேரத்திலும் தன் சுய வேதனையை பொருட்படுத்தாமல் அனைவருடைய பாவத்தையும் அவர் சுமந்து கொண்டிருந்தது நிமித்தம் அவனை பார்த்து சொன்னார், என் மகனே, நான் நல்லவர், நான் நல்லவர், நன்மையை செய்கிறவர், நிச்சயமாக உன்னை மன்னிப்பேன். இந்த சிலுவையின் பாடுகள் மத்தியிலும் உனக்கு மன்னிப்பை நிச்சயமாக நான் அருளுவேன். நீ என்னை நோக்கி வேண்டிக் கொண்டது நிமித்தம் உன் மீது மிகுந்த தயவை நான் காட்டுவேன், உன் மீது நான் மிகுந்த தயவாய் இருப்பேன். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். பாருங்கள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பை. ஆண்டவர் இயேசு புண்ணியவான். அவருடைய வாழ்விலே ஒரு குற்றத்தையும் ரோம அரசாங்க தேசாதிபதி காண முடியவில்லை. யோவான் 19:4 அவன் சொன்னான், இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன் என்று. அப்படிப்பட்ட மகான், அப்படிப்பட்ட பரிசுத்தர், அப்படிப்பட்ட உத்தமர் அவர். இந்த கள்ளனை பார்த்து சொல்லுகிறார், நான் பரதீசுக்கு ஏறி போகிறேன், கள்ளனாகிய உன்னை நான் மன்னிக்கிறேன். நீ என்னோடு கூட அதே பரிசுத்தம் நிறைந்த பரிசுத்தராகிய நான் வசிக்கும் இடத்திலே வரும்படியாக வழி செய்கிறேன் என்றார். அவன் குற்றங்களை ஒரே வினாடியில் மன்னித்தார். எவ்வளவு அன்பு பிரியமானவர்களே! நமக்கும் அப்படித்தான். இன்று இரவும் சமுதாயத்தினால் தள்ளப்பட்டு இருக்கிறீர்களா? எல்லாரும் உங்களை குற்றவாளி என்று சொல்லுகிறார்களா? எல்லாரும் நீ குடிகாரன் என்று சொல்லுகிறார்களா? எல்லாரும் நீ லஞ்சம் வாங்குகிறவன் என்று சொல்லுகிறார்களா? எல்லாரும் நீ குடும்பத்தை சரியாக கவனிக்காதவன் என்று சொல்லுகிறார்களா?
எல்லாரும் நீ சண்டைக்காரி என்று சொல்லுகிறார்களா? எல்லாரும் நீ படிப்பில் ஏமாற்றுகிறவன் என்று சொல்லுகிறார்களா? சமுதாயம் உங்களை தள்ளிவிட்டதா? கவலைப்படாதீர்கள். உங்கள் உள்ளம் என்ன சொல்லுகிறது? வெளியே நீ நல்லவனாக இருக்கிறாயப்பா, ஆனால் உன்னுடைய நினைவுகள், உன்னுடைய எண்ணங்கள் தீமையானவைகளாக இருக்கிறது. இறைவனுக்கும் உனக்கும் தொடர்பில்லை. நீ எத்தனை பேருக்கு விரோதமாக தீமையாக எண்ணம் கொண்டிருக்கிறாய், தவறான எண்ணங்களை கொண்டிருக்கிறாய். நீ இறைவனிடமிருந்து தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிறாய் என்று உங்கள் ஆவி சொல்லிக் கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீர்கள். இன்று இரவு ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வழியை திறப்பார். நீங்கள் இனி கைவிடப்பட்டவர்கள் அல்ல. கவலைப்படாதிருங்கள். உங்களுக்காக கைவிடப்பட்ட நிலையிலே தொங்கிய அருள்நாதர் இயேசுவுக்கு உங்கள் வேதனை நன்கு தெரியும். அந்த கள்ளனுக்கு வழியை திறந்தது போல உங்களுக்கும் வழியை திறப்பார். இன்று இரவு நீங்கள் இருக்கும் இருளின் ஸ்தானத்திலிருந்து உங்களை உயர்த்தி அவருடைய பிள்ளையாக, ஒளியின் பிள்ளையாக அவர் ஸ்தானத்திலே அவரோடு நிற்கும்படியாக உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவார். நீங்கள் அவரை நோக்கி கதரும் பொழுது, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று தம் இரத்தத்தினால் கழுவுவார், உங்களை சுத்திகரிப்பார், உங்களை அவருடைய பிள்ளையாக மாற்றுவார். இன்று இரவு நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, இயேசுவின் பிள்ளைகளாக மாறும் நேரத்திற்குள் வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது அவரை நோக்கி பார்ப்போமா? நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இதுதான் மிகவும் முக்கியமான ஒரு நேரம் பிரியமானவர்களே. இதுதான் ஆண்டவர் நல்லவராக உங்களுக்கு வெளிப்படும் ஒரு நேரம். இருதயத்தை திறந்து, ஆண்டவரே என் கைவிடப்பட்ட நிலைமையை பாரும் ஐயா. உம்மிடமும் எனக்கு நற்பெயர் இல்லை, சமுதாயத்திலும் நற்பெயர் இல்லை, வீட்டிலும் நற்பெயர் இல்லை, என் ஆத்மாவிலும் நற்பெயர் இல்லை. குற்ற உணர்வு என்னை கொல்லுகிறதே, எனக்கு சமாதானம் இல்லையே என்று தவிக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உள்ளத்தை திறந்து ஆண்டவரிடம் சொல்லுங்கள். நீர் நல்லவர், நீர் நன்மை செய்கிறவர். என் குற்றங்களை நான் அறிக்கையிட்டால் எனக்கு மன்னிப்பு வழங்குவேன் என்று நீர் வேதத்திலே வாக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த கள்ளனுக்கு அப்படி செய்தீரே, எனக்கும் செய்யும் அப்பா. என்னையும் உமது பிள்ளையாக மாற்றும் ஐயா. இயேசு சுவாமி, நீர் எனக்காக சிலுவையில் சிந்தின உமது இரத்தத்தினால் என்னை கழுவும் ஐயா. நான் பாவி 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 என்று தள்ளப்பட்ட சஞ்சலப்பட்ட நிலை போதும் அப்பா. இப்பொழுது நான் உமது மகனாக மாற விரும்புகிறேன், உமது மகளாக மாற விரும்புகிறேன். கள்ளனை பரதீசுக்கு நீர் அழைத்து சென்றீர், சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பினீர். அவன் இனி கள்ளன் என்று அழைக்கப்படாமல் இயேசுவின் அருகில் இருப்பவன், இயேசு இருக்கும் ஸ்தானத்திலே இருப்பவன், இறைவன் ஸ்தானத்திலே இருப்பவன் என்று பெயர் பெறும்படி செய்தீர். எனக்கும் அந்த ஸ்தானத்தை தாருமையா என்று கண்ணீரோடு கதறுவீர்களா பிரியமானவர்களே? கண்களை மூடி இருதயத்தை திறந்து யாவரும் கதறுங்க. ஆண்டவரே எனக்குள் வாரும், என் பாவத்தை மன்னியும், என்னை உமது இரத்தத்தினால் கழுவும் என்று கண்ணீரோடு கதறுங்கள் பிரியமானவர்களே. ஆண்டவரோடு ஒப்புரவாகும் பொழுது சகல நன்மைகளும் நம்மை தேடி வரும், சகல நன்மைகளும் பாக்கியங்களும் நம்மை பின்பற்றி வரும். நம் வாய் நன்மையினால் நிரம்பும். வாயை திறந்து யாவரும் கதறுவோம். ஆண்டவரே எனக்குள் வாரும் ஐயா, எனக்கு நீர் வேண்டும் ஐயா. தனிமையில் தள்ளப்பட்ட நிலைமையிலே, கைவிடப்பட்ட நிலைமையிலே தவித்தது போதும் சுவாமி. என்னை உமது மகனாக இப்பொழுது மாற்றும் ஐயா, என்னை உமது மகளாக மாற்றும் ஐயா என்று கண்ணீரோடு கதறுவீர்களா பிரியமானவர்களே? இருக்கும் இடத்தில் இயேசுவை நோக்கி கதறுங்கள். இயேசு இப்பொழுது உங்கள் அருகிலே தோன்றி இருக்கிறார். அவருடைய மகிமை இந்த இடம் முழுவதையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. உங்களை அவரை போல மறுரூபப்படுத்தும்படியாக இயேசு, எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் அருகிலே தோன்றி இருக்கிறார். இந்த நேரத்திலே உங்கள் குறைகளை மன்னிப்பார், உங்கள் பாவங்களை தம்முடைய இரத்தத்தினால் கழுவுவார், அவருடைய சொந்த பிள்ளையாக இப்பொழுது மறுரூபப்படுத்துவார். கிறிஸ்துவின் வல்லமை இப்பொழுது உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிறவள் எவளும் பெற்றுக்கொள்கிறாள். கர்த்தருடைய வல்லமை இந்த இடம் முழுவதையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்ற வார்த்தையின்படி உங்கள் பாரங்களை அவரே சுமந்து கொண்டிருக்கிறார். நன்மையை வைக்கிறார், வாயை நன்மையினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். Thank you wonderful Jesus, thank you precious Lord. இயேசுவின் வல்லமை இந்த இடம் முழுவதையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர்
உங்களுக்காக தமது சரீரத்தை நொறுக்க கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே உங்கள் நோய்களை நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருவரும் நோயுள்ள உங்கள் பாகங்களே உங்கள் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தை ஒவ்வொரு சரீரத்தின் பாகங்களுக்குள்ளும் இப்பொழுது நான் அனுப்புகிறேன். ஒவ்வொரு பாகத்திற்குள்ளும் இப்பொழுது நான் அனுப்புகிறேன். ஒவ்வொரு நோயுள்ள பாகங்கள் மீதும் இயேசுவின் நாமத்தை இப்பொழுது நான் வைக்கிறேன். இப்பொழுது அவைகள் ஒவ்வொன்றும் சுகம் அடைவதாக, ஒவ்வொரு நோயும் குணம் அடைவதாக, ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு பாகத்தில் இருக்கும் நோயும் இப்பொழுது வெளியே வரட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். ஆண்டவரே, இப்பொழுது உமது பிள்ளைகளுக்கு புது உறுப்புகளை உருவாக்கும் ராஜா. புது உறுப்புகள், பழைய உறுப்புகளை எடுத்து போடும். நோயோடு இருக்கும் அந்த பாகங்களை எடுத்து போடும் சுவாமி. புது உறுப்புகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே உருவாகட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன் ராஜா. அதை உறுதிப்படுத்தும் ஆண்டவரே, உறுதிப்படுத்தும். இப்பொழுது நமது பிள்ளைகளுக்கு புது உறுப்புகள் உருவாகட்டும் ஆண்டவரே. புது மூளை, புது இருதயம், புது லங்ஸ், புது சரீரம், புது சருமம், புது எலும்புகள், புது நரம்புகள், புது ரத்தம் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். அது அப்படி ஆகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசு தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்காக உயிரை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது அது நிமித்தம் ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவருக்கும் புதிய உறுப்புகளை தருவதற்காக நன்றி ராஜா. தெரியாத கண்களை திறந்தரலாம் ஆண்டவரே, கேட்காத காதுகளை திறந்தரலாம், பேசாத நாவுகளை திறந்தரலாம், நடக்க முடியாத கால்களை இப்பொழுது உயிர்ப்பியும், புது உறுப்புகளை இப்பொழுது உருவாக்கும் ஆண்டவரே. புது ஜீவன் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் குணம் அடைவார்களாக. அத்தனை நோய்களும் குணம் அடைவதாக. பொல்லாத பிசாசே, பொல்லாத அந்தகார சக்திகளே, பொல்லாத பலவீன ஆவிகளே, பொல்லாத பொறாமையின் ஆவிகளே, உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கிறேன். பொல்லாத பிசாசே, ஒவ்வொரு சரீரத்தையும் ஒவ்வொரு சரீர உறுப்புகளையும் விட்டு நீ வெளியே வா என்று உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. வாயை திறந்து யாவரும் ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. நோய்கள் மறைகிறது, பிசாசுகள் அலறி ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் சகல சாபத்தையும் நீக்கி கொண்டிருக்கிறது. பில்லி சூனிய கட்டுகளை உடைத்துக் கொண்டிருக்கிறது. சகல மந்திர தந்திரங்களையும் உடைத்துக் கொண்டிருக்கிறது. Thank you Holy Spirit. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவர் மீதும் இறங்கி கொண்டிருக்கிறது. உமக்கு நன்றி அப்பா. கோடாக கொடி நன்றி. வாயை திறந்து யாவரும் ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். இப்பொழுது ஆண்டவர் செய்த நன்மைகளை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இயேசு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். உங்களால் செய்ய முடியாதவைகளை செய்து பாருங்கள். இயேசு உங்களை குணமாக்கி இருக்கிறார். நடக்க முடியாதவர்கள் நடந்து பாருங்கள். இதுவரைக்கும் கண் பார்வை இல்லாதவர்கள் கண்களை திறந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை குணமாக்கி இருக்கிறார். ஒவ்வொரு நோயும் ஆண்டவர் நீக்கி இருக்கிறார். இயேசு ராஜாவுக்கு நன்றி சொல்லுங்கள். My son, you are love beyond all expectation. Your pain is breaking my heart. Crucified like a common criminal, you just held from the start. I remember when you were just a little baby, holding you safe in my arms. I never